Challenge number 5. Cleaning challenge. Video பார்க்கறவங்க லைக் and subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம இது சுத்தம் பண்ற இடத்தை அப்படியே கோடு போட்டுக்கலாம் வாங்க. இந்த இடத்துல நின்னுங்க. இப்போ நம்ம கோடு போட்டாச்சு வெற்றிகரமா. இப்போ நம்ம பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வாங்க. இன்னும் குப்பை இருக்குது. வாரின குப்பை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பக்கெட்டே பத்தலை. அப்படி நாங்கள் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த டாஸ்க்கை முடிக்காத நிப்பாட்ட மாட்டோம். இன்றைக்கி இந்த டாஸ்க்கை எப்படி முடிச்சிடுவோம். இப்போதைக்கு பாதிக்கு மேலே நாங்கள் வாரி இருக்கோம். இப்போ தான் நாங்கள் இதை வந்து தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வந்து மிச்சத்தை வாடுறோம். நம்ம எடுத்த குப்பையெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் அங்கே கொஞ்சம் இருக்குது. அதையும் வாங்கிட்டு வந்து இங்கே போடுறோம். அது வரை இவங்க 2 பேரும் கொஞ்சம் குப்பையை வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த குப்பையெல்லாம் வாருவாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஹை ஜம்பர் வழக்கம் போல் இப்போ குனிஞ்சு குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டாரஸும் அதை தான் பண்ணுறாரு. ஷாம் அது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரெயின் மட்டும் இப்போ குனியவே முடியல அவரால். என்னென்னு தெரில. ஒரு அடி முதுகில் அடித்தா தான் வேலை செய்ய மாட்டுக்கு. இந்த டைட்டஸ் குப்பையை போட்டுட்டு இப்போ நம்ம ஷாம்பு வந்து கஷ்டப்பட்டு நினைத்தே பிடிங்கிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் இருக்க குப்பையெல்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. அது என்ன பண்ணுறது இல்லை. இப்போ சிபினும் அங்கே குப்பை ஆடிட்டு இருக்காரு. அங்கே மிஸ்டர் சோத்து பானையாளர்கள் நம்ம பண்ணுறாரு. இந்த கோட்டில் பார்டரில் இருக்கிற குப்பையை மட்டும் வாரிட்டு இருக்காரு. அந்த குச்சை தூக்கி போடாமல் அந்த தோல் மட்டும் வச்சுருக்காரு அவர். இப்போ கடைசி இடத்த தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வேணால் பாருங்கள், இங்கே அதிகமாக குப்பை இல்லை. குப்பையெல்லாம் அங்கே வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், ஒரே ஒரு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த குப்பையால் நிறையா இதெல்லாம் இருக்குது. நிறையா நோயெல்லாம் வரும் நமக்கு. கொசுக்கடியெல்லாம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஏதாவது மிருகங்கள் வளர்த்திங்கன்னா அந்த சுத்தமாக வைங்க. அந்த மிருகங்கள் அந்த பேப்பர்லாம் கடித்து அதுக்கு எதாவது ஆயிரும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். இவங்கெல்லாம் நல்லா 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள பகுதியை சுத்தம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஐயோ, கடைசியாக அந்த 4 பேரும் கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டாங்க. உங்கள் 4 பேருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணுறேங்க, கூட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த இடத்த இப்படி ஆக்கியிருக்காங்க. இந்த இடத்த இந்த கோடு போட்ட பார்டருக்குள்ளே தான் அப்படி பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணிருக்காங்க. இப்போ அந்த குப்பையை வாரி போட்டு மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்டு கொட்டின இடத்துல வைக்க போகிறோம். இதோட எல்லா குப்பையும் இங்கே கொட்டியாச்சு. நாளைக்கு இந்த இதை எரிப்போம். எரிக்கும் போது